ஹலோ கைஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து கம்பேரிசன் பண்ணுறோம். நீங்கள் ஒரு ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மேபி டேக்ஸ் பேயர் இருக்கலாம், இல்லைன்னா டேக்ஸ் கன்சல்டன்ட் இருக்கலாம். ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருத்தவே கம்பேரிசன் பண்ணிடுங்க. நார்மல் இந்த எக்ஸல் ஷீட்டோ இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா கம்பேரிசன் டூல் கிடைக்கும். ஸோ அது பார்த்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம் இப்போ இந்த ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் எடுத்திருக்காரு அண்ட் டெடக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் கிளைம் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா டெடக்ஷன் போட்டும் நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து 2,39,000 rupees வரைக்கும் டேக்ஸ் பே பண்ணியிருக்காரு. ஸோ லெட் கம்பேர் அண்ட் செக் இட் அவுட். ஸோ கிராஸ் சேலரி நான் எடுத்துடுறேன் அண்ட் டைப் ஹியர். ஸோ இந்த கிராஸ் சேலரிக்கு நியூ டேக்ஸ் ரெஜிமில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1,34,000 இருக்குது அண்ட் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் பார்த்தீங்கன்னா 2,63,000 அண்ட் அவங்க டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணது 2,39,000. ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ அவர் என்னென்ன டெடக்ஷன் கிளைம் பண்ணியிருக்காரு அது பார்த்துருவோம். ஸோ அந்த டெடக்ஷன் வந்து நான் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுறேன் 9,600, தென் ஸ்டாண்டர்ட் டெடக்ஷன் ப்ளஸ் ப்ரொஃபஷனல் டேக்ஸ், தென் ஏடிசியில் வந்து கம்மியாக தான் கிளைம் பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டல் டெடக்ஷன் பார்த்தாலும் 2,23,000. ஸோ டேக்ஸ் டெடக்ட் பண்ணது 2,39,000. அதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெடக்ட் பண்ணியிருக்காங்க, அது ரீஃபண்ட் நம்ம கிளைம் பண்ணிடலாம். பட் இப்போ இங்கே வந்து கிளைண்ட்டை கேட்கும்போது அவர் ஹெச்ஆர்ஐ ஏன் கிளைம் பண்ணலைன்னா அவர் ஓன் ஹோமில் தான் இருக்கார், அது லோனில் இருக்குது. பட் சின்ன அமௌண்ட் தான் பே பண்ணுறாங்க, நாட் மோர் தென் 2 lakh rupee. இட் இஸ் லெஸ் தென் 50,000 or 60,000 தான் பே பண்ணுறாரு. ஸோ அதுவும் நம்ம ஆட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து ஒரு 2 lakhs கொடுத்து பார்க்குறோம் எவ்வளோ வருது. ஸோ ஒரு 2 lakhs போட்டுருவோம். ஸோ அப்பவும் பார்த்தா நியூ தான் பெட்டரு, நியர்லி 30,000 டிஃப்ரெண்ட்டு. இப்போ இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் ஏடிசியில் வந்து நம்ம 60,000 கிளைம் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து நம்ம 1,50,000 சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் பெட்டரு. ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிய வரும், மீன்ஸ் எது பெட்டரு. ஸோ இப்போ நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, நான் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் இப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் செலக்ட் பண்ண மாட்டேன், நியூ டேக்ஸ் ரெஜிம் செலக்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் சொல்லலாம் 80D கூட ஆட் பண்ணலாமே, அது இது ஆட் பண்ணலாமே. ஸோ ஆட் பண்ணாலும் கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது நியூ டேக்ஸ் ரெஜிம் பெட்டர் இருக்குது. இப்போ நியூக்கு ஓல்டில் போனீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னா ஏடிசி கிளைம் பண்ணுறீங்க. ஸோ ஏடிசியில் வந்து நீங்கள் ஃபுல் ஹிஸ்ட்ரி கொடுக்கணும். இப்போ ஏடிசி வந்து இந்த 1,50,000 வந்து இன்சூரன்ஸ் எவ்வளோ இருக்குது, பிரின்சிபல் எவ்வளோ இருக்குது, பிஎஃப் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, அதோட டாக்குமெண்ட் டீட்டெயில், அந்த டீட்டெயில் கொடுக்கணும். இப்போ நான் இந்த ஹவுசிங் லோன் கிளைம் பண்ணேன்னா ஹவுசிங் லோன் யார்கிட்ட நான் வாங்கினேன், எப்போ வாங்கினேன், எவ்வளோ அமௌண்ட் வந்து சேங்ஷன் ஆகிருக்கு, எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில் ஃபுல்லாக நான் கொடுக்கணும். ஸோ ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் போகும்போது நிறையா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி, நிறையா டாக்குமெண்ட் டீட்டெயில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஆஸ் ஏ டேக்ஸ் கன்சல்டன்ட் இருந்தீங்கன்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் போகும்போது ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக சார்ஜ் பண்ணுங்கள், நியூ டேக்ஸ் ரெஜிம் போகும்போது ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக சார்ஜ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. அண்ட் நீங்கள் இன்கேஸ் ஒரு டேக்ஸ் கன்சல்டண்ட்டோ இல்லைன்னா டேக்ஸ் லேர்னர் இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி ITR 1 எப்படி ஃபைல் பண்ணுறது அது டிஸ்கஸ் பண்ணிட்டோம் லைவ் செஷனில். ப்ரீ ரெக்கார்டட் வீடியோவும் இருக்குது எங்கள் ஸ்கூல் போர்ட்டலில். ஸோ அந்த அக்சஸும் கொடுத்துருவோம். ஸோ ITR 1லேருந்து ITR 4 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ITRU, பிலேட்டட் ரிட்டர்ன், ஸோ ரிவைஸ் ரிட்டர்ன். ஸோ ஒரு செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப்பே இருக்கும். ஸோ உங்கள் டவுட் இது இருந்தாலும் நீங்கள் அதில் கேட்டுக்கலாம். ஸோ தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. ஹோப் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேர்னிங்காக இருக்கும். அண்ட் இந்த எக்ஸல் ஷீட் வந்து கிளப் மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீ. நீங்கள் உங்களுக்கு வேணும்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸ்மால் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவேன், ஆனால் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுத்தா ஜஸ்ட் வாங்கி வச்சுருவீங்க, யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்க. ஸோ அதனால் ஒரு 49 rupees கொடுத்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், ஸோ தேங்க்யூ.